ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி மல்லிகைப்பூ வந்து நாரில் எப்படி நாம் கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாருமே கட்டி காமிங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் வந்து இதில் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நான் வந்து கட்டி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த அளவு திக்னஸ்லாம் நம்ம வந்து நார் எடுத்தால் போதும். மல்லிகைப்பூக்கு அழகாக தான் இருக்கும். இனி ஃபஸ்ட்டு ஓரளவு லெந்துக்கு நாரை விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம நார்மலாக பூ தொடுக்கிற த்ரெட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டை நம்ம எந்த இடத்துலேருந்து பூக்கட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரிப்பட்ட நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நம்ம எந்த இடத்துல வந்து கட்டுறோமோ அந்த இடத்த இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து த்ரெட் வச்சு மார்க் பண்ண மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். இனி நம்ம த்ரெட்டு வந்து அந்த நூல் பந்தில் அப்படியே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவுக்கு த்ரெட் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அதனால் நான் வந்து நூல் பந்துலேயே த்ரெட்டை வந்து அப்படியே வச்சுட்டேன். இனி நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சரிச்சு வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சரிச்சு வைக்கணும். நம்ம வந்து த்ரெட்டில் வைக்கும்போது த்ரெட்டுக்கு மேலே வந்து காம்பு வர மாதிரி வைப்போம். இதில் வந்து இந்த மாதிரி சரிச்சு தான் வைக்கணும். பூவோட காம்பையும் நம்மளோட நாரையும் சேர்த்து பிடிச்சிட்டு த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றிட்டு கீழே வந்து மேல் பக்கமாக நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்துடலாம். இப்படி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். ஆனால் ரொட்டேட் பண்ணி கட்டணும். இனி அடுத்த பூ பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து சரிவாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சரிவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார் கூடால பூவோட காம்பை வந்து கை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம எப்போவும் சுற்றுற மாதிரி தான் த்ரெட்டு மேல் பக்கமாக விட்டுட்டு கீழே வந்து மேல் பக்கமாக எடுக்கணும். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டின பூக்கை சென்ட்ரோடியெல்லாம் எடுக்காண்டா நம்ம எந்த பூ வச்சு கட்டுறோமோ அந்த பூக்கை மேல் பக்கமாகவே நம்ம வந்து த்ரெட் எடுத்துடலாம். அதனால் ரொம்பவே ஈஸி கட்டுறதுக்கு. பாருங்கள், டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக மாற்றி கிராஸாக பூ வரணும். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூக்கை அடுத்து வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி தொடர்ந்து கட்டிகிட்டே வந்துடலாம். ரொம்பவே ஈஸி. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கட்டின பூக்கை கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் சரிவாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நார் கூடால பூவை கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக விட்டுட்டு நம்ம எந்த பூ வச்சோமோ அந்த பூக்கை மேல் பக்கமாட்டே த்ரெட் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி. ஃபுல்லாகவே இப்படி தான் கட்டணும். ஆனால் நீங்கள் கட்டும்போது டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக வரணும். நம்ம இப்போ ஒரு பூ வச்சு கட்டினோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த டைரக்ஷனில் அடுத்த பூ வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த நாரை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பூ வச்சுட்டேன். வச்சு நம்ம வந்து கட்டியாச்சு. கட்டிட்டு அடுத்த பூ வைக்கும்போது அந்த நாரை வந்து நான் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த பூ வைக்கும்போது நமக்கு டைரக்ஷன் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வந்துடலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதுலேருந்தே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து புரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ரொம்பவே ஈஸி. நம்ம நாரில் பூ கட்டுறதுக்கும் இந்த மாதிரியும் நம்ம வந்து மல்லிகை பூவெல்லாம் கட்டி நம்ம வந்து ஜடவேணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாமிக்கு மாலையாக போடணுன்னாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டி சாமிக்கு மாலையாக போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே கட்டிகிட்டே இருக்கேன். ரொம்பவே ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து அந்த மாதிரி நம்ம கட்டுறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நூலில் வந்து கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட்குள்ளே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பூ கட்டலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், வரிசையாக வச்சு கட்டிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து கடையிலலாம் மாலை கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜர்லாம் வரும். இது நாரில் பூ கட்டி ட்ரை பண்ணாதவங்க இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. பாருங்கள், ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இதே சேம் ப்ரொசீஜரில் தான் ஃபுல்லாகவே கட்டணும். நான் இதே மாதிரி ஓரளவு லெந்துக்கு நான் வந்து உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கட்டிட்டேன். ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் கட்டி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கட்டலைன்னா கூட இப்போ கட்டி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும்.
இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்லேயே நான் இனி எவ்வளோ தூரத்துக்கு கட்டணுமோ அந்த தூரத்துக்கு நான் உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன். நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு ஜடவேணி அளவுக்கு நான் வந்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு மாலை வேணும் அப்படின்னா இதை விட லெந்தாக கட்டணும். இனி நம்ம எண்டில் நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ண த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து எண்டில் வந்து நாட் போடணும். அதுக்காக த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து பூ கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பூக்கு மேலே நாட் விழுற மாதிரி இந்த மாதிரி நாட் வந்து போட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டு கட்டின பூக்க மேலே நாட் விழுற மாதிரி அந்த நாருக்கு மேலே நல்ல டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நாட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சேஃப்டிக்காக. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 நாட் போட்டுட்டு இனி அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நாம் வந்து ஃபுல்லாக பூ வந்து கட்டி முடிச்சாச்சு. இனி வந்து நாம் வந்து அந்த நார் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ லெந்துக்கு விட்டோமோ அதே அளவு லெந்துக்கு இந்த பக்கமும் வர்ற மாதிரி நாரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈவனாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து மாலை, அதாவது நாரில் மல்லிகைப்பூ மாலை வந்து ரொம்பவே சூப்பராக கட்டிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கட்டி ஜடவேணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச சாமி போடுறதுக்கும் நீங்கள் வந்து மாலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாரில் வந்து நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடலில் பூ கட்டுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.